அப்படின்னு அப்படி நெடுக பொழந்துறது என்னமோ வாயு விரிச்சது என்னமோ நினைச்சிட்டேன். அடியா புளிக்கெட்டலாம் தொழில் கொடுத்தா கொடுத்தாங்க. நான் வேற மாதிரி பண்ணேன். அப்படி இருக்கு வச்சுருக்க தண்ணியை தண்ணி தலை மாடிக்குது. தண்ணியை தண்ணி தலை மாடி டெய்லியும் புழக்க தண்ணின்னு திட்டி கொடுக்குறாங்க வீட்டில். அதனால கிணத்து தண்ணி சீட் பண்ணிட்டு இருக்குது. எங்க மாமா கற்றுக்கணும் அந்த வேலை? எங்கே கற்றுக்கணுங்கலாம்? டீ கல்யாணம் பண்ணியா கறி எடுக்கிறதுக்கு? டீ கல்யாணம் பண்ணப்பா கண்ணு மட்டும் தண்ணி வந்துச்சு. நீ என்ன பண்ணுவ? மொத்தமாக கண்டவாய் 2 பக்கம் பொழந்து பல்லு எடுத்து வெளியே போட்டு பாரு நீங்க எப்படி பண்றாரு. இனிமேல் கற்றுக்குவோம் யார். குளிச்சா டீ எடுத்து விடுவாரு. மூளை எடுக்கிறாரு. பாயும் கூட எப்படின்னா கறி வெட்ட போனேன். ஆறு வெட்டிக்கிறதுக்கு வந்து பார்த்துக்குங்க. தலையாட்டுறதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் இல்லை பாயும் கூட ஆடு வெட்ட போனேன். கடையில் தான் போயிட்டு வாங்கி தின்னணும். கசாய பொருளில் போய் வெட்டணும். எங்கள் மகேஷ் போனவிட்டியே தொட்டிக்கு போனோம். தொட்டினா தருமபுரியா? போனா சரி ஒரு தலை வாங்கி தீசின்னு வாங்கினாங்க. அப்படியே அனாந்து போட்டுருக்கேன் மாமா இல்லையா? ஒரு சில பேர் அப்படியே எடுத்து கப்புன்னு ஒரே வாயை போட்டு முழுங்கிடுறாங்க மாமா. கை ஜோடு கை ஜோடு இல்லை, எவ்வளோ பெருசு இருந்தாலும் முழுங்கிடுறாங்க. அப்பா உலகளினா அதே பிச்சு அவன் போட்டு நின்றுக்கிறான். கை சொல்ல வச்சு திறந்தப்ப அவங்க வெட்டுறதை பார்த்து இந்த மாடல் வெட்டுறாங்க அவங்க. நான் நச்சு எதுவுமே காயாம வந்துருச்சு. தீபாவளி கறி வெட்டணும் கூட இப்பெல்லாம் வெட்டல. தீபாவளி நான் தான் வெட்டி கொடுத்துருக்கேன். என்னம்மா தீபாவளியா என்ன ஏற்றி பேர் வீங்க வீங்கி பீச்சு வச்சு ஒரு நாளைக்கு பெரிய ஃபங்க்ஷனாக வச்சிடலாம். எல்லாம் வச்சுக்கலாம். நான் வந்தது 2 கடை ஆகிட்டேன். 2 கடை கொடுத்தா அது கடாய் தான். இந்த தலையெல்லாம் பிடிங்கி போட்டு இது பின்னு வச்சு இது கொண்டு கட்டினா அப்புறம் கட்டினா அந்த பின்னுங்கெல்லாம் நல்லா மேய்ச்சி சனியாச்சு சனா இல்லாத நமக்கு அது அடைஞ்சனா 10,000 கொடுப்பேன். 10,000 அது ஓ காசுக்குது. நம்ம வீட்டான வந்து 15,000 போகும். 14,000 வியாபாரம் பண்ணோம். நான் எவ்வளோ பார்க்கணும். நான் அதுக்கும் வந்துட்டு வாங்கிட்டேன். அப்புறம் சரி நீ கேட்டு விட்டு போயிட்டு பொண்ணு கொடுக்குறேன் அழிச்சுனதுக்கு எப்படின்னா உள்ள வேணா அழுக்குது என்னன்னு அதில் ஒரு மடிப்பு இருக்குது. காலைல கையை திரும்பி பண்ணிட்டு விளைய நல்லா
நச்சு பிச்சே வெட்டி பாதி வரலாறு பண்ணி கண்ணு ஈஸியாக அது கண்ணு ஒன்று அச்சாங்க போயிட்டாரு. அவர் எங்கேயும் வண்டி கூப்பிட்டு வர போயிட்டாராம். ஒரு கையா நான் உன்னை உலகமே பார்க்கணுமில்ல. இது அப்படியே வச்சுட்டு இன்னொரு வாட்டி கட்ட கூட நாங்கள் போட்டு பார்த்து திருப்பி இருக்கீங்களா? நாங்கள் மட்டுமே பார்க்க மாட்டோங்க. காற்று வச்சது ஓ நாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஆமாம், ஆடு வெட்டுறாங்களா அப்போ காட்டி அவங்க வெட்ட வைக்கிறாங்க. இவர் எப்படி வெட்டுறா அது மாதிரி தலைக்கறி வெட்டுங்க அப்படின்னு சொல்லணும். துணிந்த துளங்காலத்து பார்த்தேன் இவனுக்கு தெரியாதடா. அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு, நமக்கு தெரிஞ்சது நம்ம வேலை. தொலைவு கட்டு கட்டுக்கணும் வேலை இருக்குது. ஆடு வெட்டு போனால் நான் தான் எங்காமே தவிர பல்லுகள்லாம் பிடிங்கிட்டு போங்கன்னார். நாங்கள் வெட்டியிருந்தாத 16 பல்லும் பக்கா பிச்சு போட்டு போங்க நேரம். பல்லாம் பங்குல தலையில முடிய தவிர முடியெல்லாம் கிடையாது. அந்த பல்லு மட்டும் ஒரு படி வரல. தனியாக வச்சுக்கோ. கை துடைக்கிறதுக்கு வள வளன்னு சின்ன பீஸா போடுமாமா? நீ பல்லு அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு நான் பல்லு பூரா ஊற்றிட்டு போங்கண்ணா. திருப்பி கட்டிட்டு போகுது. தட்டி பல்லு பூரா பிடிங்க. ஃபஸ்ட்டு பல்லு பிடிங்க கையில் கொடுத்துட்டுக்கோங்க. இந்த எடுத்து படம் கட்டி பல்லு புழு இருக்காவில் இதில். ஓ குறியாட்டில் தான் இதுலேயும் ஒன்று வருது. காட்டாடுங்களா நம்ம மருந்து 1000 ஊத்துறோங்க செத்துருது. ஓ அப்போ குறியாட்டில் மட்டும்தான் புழு மண்டையில். வச்சோம் சட்டை வச்சு ஈஸியாக 10 கற்றுக்கோங்க. இல்லை அரிமாட்ரா அப்படின்னா 2 டைம் பார்த்து அது மாதிரி வெட்டுறது நமக்கு ஒன்றும் அது வரல. ஆற்றுக்கு வந்துடுச்சு. திரும்பி வந்துருச்சா? வேறு பிரியாணி எடுத்துக்கணும் வர முடியும். ஓ ஆடா டயானா உள்ள அக்யூரேட்டிவ் போட்டா பிடிக்குது. நம்பலாமா? நம்பினாதான் சோறு.
இன்னொரு டைம் வெட்டினா அப்படி பக்காவாக வருது. ம் நாய் கூட கடிச்சு. கெட்டாய் கூட கெட்டு போச்சு. கேட்டுனாராங்க. வேலை எப்படி கற்றுக்கணும் அப்படி அந்த மாதிரி தான். என்னத்த கற்றுக்கணும் நான்? என்ன கற்றுக்கணும்? பண்ணி ஒரு நாள் நீ என்ன எனக்கு சொல்லியா கொடுத்தா? எங்க நான் சொல்லி கொடுக்கல. ம் முன்னாந்தளவுக்கு முன்னேறல. பின்னேறி தான் இப்போ ஏறு ஓட்டின்னு பின்னாடி போகிறேங்கண்ணே. யாருது எல்லாம் கற்றுக்கணுமாமாண்ணா? அவ்வளோதான் முடிஞ்சா? வாங்கி அவ்வளோதான். ஒரு பக்கம் ஏற்றுனா ஒரு பக்கம் நல்லா அள்ளி வைங்க. வேலை முடிஞ்சு.